அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி அடிமைக்கு ஆதரவாக இருப்பதை விட போராளிக்கு பின்னால் நிற்பதே வீரம். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் யாரோட கூட இருப்போம். அப்படி நம்ம கூட இருக்கிறவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு அடிமையாக இருப்பாங்க. அப்படி ஒரு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு நாம் கூட இருக்கிறது அப்படிங்கிறது நாமளும் அடிமையாக இருக்கிறதுக்கு சமந்தான். அதனால் ஏற்கனவே அடிமையாக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஆதரவாக அவன் கூட நம்ம இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது. அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய சுயமரியாதையும் நம்மளுடைய தன்மானத்தையும் இழந்துக்கிட்டு அவங்க கூட நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு போராளியாக இருக்கிறான் அப்படின்னா அந்த போராளி வெற்றி பெறுகிறானோ தோல்வி அடைகிறானோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த போராளியின் பின்னால் நிற்பது ஒரு மிகப்பெரிய வீரமாக கருதப்படுகிறது. ஏன்னா அடிமையோட கூட இருந்து அதன் மூலமாக காரியம் சாதிக்கிறத விட ஒரு போராளிக்கு பின்னால் இருந்து அதன் மூலமாக எந்த விதமான வெற்றி தோல்வியும் சந்திக்க தயாராக இருக்கிறவன் ஒரு வீரன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறான். அதனால் நாம் எப்போதுமே அடிமைக்கு ஆதரவாக இருப்பதை விட போராளியின் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து அவனது போராட்டத்திற்கு நாம் காரணமாக இருப்போம். நன்றி.